ஒரு பொண்ணு ஒருத்தரால் தனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு 911க்கு ஒரு நாள் கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அந்த 911 காலில் ரொம்பவும் அழறாங்க. தனக்கு அவனை நினைக்கவே பயமாக இருக்குன்னு, அவன் தான் வீட்டை விட்டு உடனடியாக போகணுன்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டில் போய் செக் பண்ணி 2 பேரையும் பேசி விட்டுட்டும் வராங்க. அந்த 911 கால் நடந்த 10வது நாள் அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போகிறாங்க. பின்னர் 1 மாதம் கழித்து அந்த பொண்ணை பிணமாக போலீஸ் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. போலீஸ் ஒரே எவிடன்ஸ் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கேஸ் இது. திஸ் இஸ் தி மிஸ்ஸிங் கேஸ் ஆஃப் மிராபெல். மிராபெல் ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அவங்க தங்கச்சியான ஜென்சியை பார்க்குறதுக்காக ஹாலிடேஸ்க்கு வந்திருக்காங்க. ஹாலிடே அப்போ தனக்கு பிடிச்சமான டிகிரி கோர்ஸை முடிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறாங்க மிராபெல். அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் தங்கச்சியோட வீட்டிலே இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. பொதுவாக யூஎஸில் ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது தான் கூட இன்னொருத்தர் ஸ்டே பண்ணலான்னு ஆட் கொடுத்தோன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து கூட ஸ்டே பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஆடை பார்த்துட்டு வந்தவர் தான் கேசி என்பவர். கேசியை பற்றி மிராபெல் விசாரித்தப்போ கேசி தனக்கு எந்த குடும்பமும் இல்லைன்னும், தனக்கு இது வரைக்கும் கல்யாணமும் ஆகலைன்னும், தான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கதாகவும், வேலை கிடைச்ச உடனே ரெண்ட்டை பாதி ஷேர் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. கேசி கொஞ்சம் வயதானவராக இருந்ததுனால மிராபெலுக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுனால கேசியால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரே அப்பார்ட்மெண்ட்டை 2 பேரும் வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஆனால் மிராபெலுக்கு அன்னைக்கு தெரியாது தன்னை கொலை செய்ய போகிறது அந்த கேசி தான் அப்படிங்கிறது. கேசியும் மிராபெல்லும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிறாங்க. மிராபெலுக்கு அவர் கொஞ்சம் வயதானவருங்கிறனால தன்னோட அண்ணன் மாதிரி தான் பார்க்குறாரு அவரை. அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கிட்டு வர்றதும், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரில் கலந்துக்க சொல்கிறதும், வெளியில் எங்கேயாவது போகணுன்னா கூட கூட்டிகிட்டு போகிறதும் மாற்றி 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இது மிராபெலுக்கு தப்பாக தெரியலனாலும் கேசிக்கு தப்பாக தான் தெரிஞ்சிருக்கு. கேசி மிராபெல்லை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மிராபெல்லோட அக்காவால் ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் மிராபெலுக்கு மாப்பிள்ளை தேடினீங்கன்னா நானே மிராபெல்லை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மிராபெல்லோட அக்காவான ஜென்சி, மிராபெலுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னாலுமே உங்கள் வயது வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தின்னும், கண்டிப்பாக மிராபெல் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சில மாற்றங்கள் கேசிக்கிட்ட தெரிய ஆரம்பிக்குது. அவர் மிராபெலுக்கு பிடிச்ச மாதிரி உடம்பில் டேட்டூஸ் குத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல லட்சங்கள் செலவு பண்ணி முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறாரு. மிராபெலுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் கேசி. என்னதான் கேசி இதெல்லாம் செஞ்சாலுமே மிராபெலுக்கு அவர் மேலே லவ் வரல. அவரை தான் ஒரு நல்ல அண்ணன் மாதிரியும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரியும் தான் பார்க்குறதா திரும்பவும் மிராபெல் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த 911 கால் நடக்குது. ஒரு நாள் இரவு கேசிக்கும் மிராபெலுக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக கேசி வாடகை கொடுக்காம அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்காருங்க. மிராபெல்னால் எந்த எக்ஸ்பென்சஸையும் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. கேசிக்கிட்ட வாடகையை கேட்கும்போது அவர் மிராபெல்லை ரொம்பவும் மிரட்டியிருக்காரு. கொலை பண்ணிடுவதா அச்சுறுத்தவும் செஞ்சுருக்காரு. என்னதான் மிராபெல் ஆர்மியில் ஒர்க் பண்ணாலும் எழுத்தாப்பில் ஒருத்தர் நின்று தன்னை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டும் போது யாருக்காக இருந்தாலும் பயம் வரதான் செய்யும். அந்த பயத்தில் 911க்கு கால் பண்ணுறாங்க மிராபெல். வியர்டான கான்வர்சேஷன் எனக்கும் என்னோடய ரூம்மேட்டுக்கும் நடந்ததாகவும், அவர் என்னை அச்சுறுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னும், எனக்கு இந்த வீட்டில் இருக்க பயமாக இருக்குன்னும், என்னை எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுங்கன்னும் போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது முழுக்க கேசியால் தான் இருக்குன்னு அந்த 911 காலில் மிராபெல் போலீஸ்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காக போலீஸார் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. கேசிக்கிட்டையும் மிராபெல்கிட்டையும் ஃபார்மலான என்கொயரி நடத்துகிறாங்க. ஆனால் அன்றைக்கி மிராபெல் எந்த கம்ப்ளைண்ட்டும் கேசி மேலே கொடுக்கல.
கேசியும் தான் அந்த வீட்டை 10 நாளில் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறதா சொல்லிடுறாரு. அதனால் மீராபெல் அவரை மன்னிச்சு விட்டுறாங்க. அதுதான் மீராபெல் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறாக மாறுது. மீராபெல் ஒரு ஃபேமிலி டின்னரை மிஸ் பண்ணுறாங்க. அந்த டின்னர் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்ட ஒன்று. அந்த ஃபேமிலி அன்றைக்கி மீராபெல் அந்த டின்னருக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனேவே 911க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது மீராபெல்லோட அக்காவான ஜென்சிக்கும் தெரிய வருது. உடனடியே ஜென்சி சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் கேசியை தான் விசாரிக்கணும் என்பது தான். போலீஸ் உடனடியாக மீராபெல்லோட க்ளோஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் விசாரணையாக மேற்கொள்ளும்போது அந்த இடத்துல கேசி இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப சாவகாசமாக அங்கே பார்க் பண்ணியிருக்கப்பட்ட காரில் இருந்து இறங்கி வந்து கேசி என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. ரொம்ப வித்தியாசமாகவும் நடந்திருக்காரு. இவ்வளோ நேரம் காரில் நீங்கள் உட்காந்துட்டு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு அவர். பின்னர் அவர்கிட்ட மீராபெல்லை காணாத போனதை பற்றி சொல்லும்போது மிகவும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காரு. போலீஸ் அவரை இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் விசாரணை செய்கிறாங்க. ஆனால் உருப்படியாக போலீஸ்க்கு எந்த தகவலுமே கேசி சொல்லலை. தான் வீட்டில் 9 மணி வரைக்கும் இருந்ததாகவும், கேசிக்கும் அவங்களுக்கும் திரும்பவும் வாக்குவாதம் வந்ததாகவும், 9 மணிக்கு கார் எடுத்துகிட்டு வெளில போனதாகவும், 10 மணிக்கு திரும்பி வந்து பார்த்தா அங்கே மீராபெல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர். கேசியோட அக்கா ஜென்சி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப பெட்டெல்லாம் ரொம்பவும் கலைஞ்சு போயிருந்திருக்கு. பொதுவாக மீராபெல் எல்லா பொருளையும் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்கன்னு, இப்படி பெட்டு கலைஞ்சு போட்டுட்டு மீராபெல் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வெளில போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 10 நாளைக்கு மேலே போலீஸும் மீராபெல்லோட ஃப்ரெண்ட்ஸும் கேம்பெயின்ஸ் நடத்தியும் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டும் எப்படியோ மீராபெல்லை தேட முயற்சி செய்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது அவரை கடைசியாக பார்த்துருப்பாங்களா, எங்கேயாவது மீராபெல் இருப்பாங்களான்ற ஒரு நம்பிக்கையில் தேடுறாங்க. பொதுவாக போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தரை கடைசியாக யார் உயிரோடு பார்க்குறாங்களோ அவங்க தான் போலீஸோட ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட். மீராபெல்லை கடைசியாக உயிரோடு பார்த்தது அவரோட ரூம்மேட்டான கேசி. அதனால் இந்த வழக்கில் கேசி தான் ப்ரைம் சஸ்பெக்ட் போலீஸுக்கு. கேசியோட நடவடிக்கைகளை 24 மணி நேரமும் கண்காணிப்பில் வைக்கிறாங்க போலீஸ். ஆனால் கேசிக்கு அது தெரியாது. கேசி ரெகுலராக லைப்ரரிக்கு போகிறத போலீஸ் நோட் பண்ணுறாங்க. லைப்ரரியில் இருக்கிற பப்ளிக் சிஸ்டத்தை கேசி டெய்லி போய் செக் பண்ணுறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. அது லைப்ரரி சிஸ்டம் என்பதால் கேசி எந்தெந்த வெப்சைட்டுக்கு போகிறாரு, எங்கெங்கே பார்க்குறாருங்கிறத லைவாக இன்னொரு மானிட்டரில் மிரர் பண்ணி போலீஸால் பார்க்க முடியும். இந்த விஷயம் ஆனால் கேசிக்கு தெரிய வாய்ப்பில்லை. கேசி 1-2 நாளில் யூஸ் பண்ண சர்ச் டேர்ம்ஸ் கூகுளில் என்னென்னா, ஒரு பாடி டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒருத்தர் காணாமல் போனான்னா அதை போலீஸ் எந்தெந்த டெக்னிக்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க, ஃபோனை வச்சு ட்ராக் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான சர்ச் டேர்ம்ஸ் எல்லாம் கூகுளில் யூஸ் பண்ணியிருக்காரு கேசி. ஆனால் இதை மட்டும் யூஸ் பண்ணதுனால அவர் தான் மீராபெல்லை கொலை பண்ணாருங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. அதனால் போலீஸ் வெயிட் பண்ணி அவரோட நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. இப்போ தான் இந்த கேஸில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அமையுது. ஒரு நாள் லைப்ரரிக்கு போன கேசி கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த மேப்பில் பர்டிகுலராக ஒரு இடத்தோட பேரை டைப் பண்ணுறாரு. டைப் பண்ணி சேட்டலைட் இமேஜை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஒரு மரத்துக்கு கீழே ஜூம் பண்ணி பார்க்குறாரு. இப்போ போலீஸ்க்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாக புரியுது. கண்டிப்பாக அந்த மரத்துக்கிட்ட தான் எங்கேயோ மீராபெல்லை கேசி கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்கான்னு போலீஸ் நம்புகிறாங்க. அடுத்த 1/2 மணி நேரத்தில் போலீஸ் டீம் அங்கே விரைஞ்சி அங்கே புதைக்கப்பட்டிருந்த மீராபெல்லையும் தோண்டி எடுக்கிறாங்க. ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க. மீராபெல்லோ கையில் இருந்த நகங்களில் கேசியோட சதை துணுக்குகளும் கிடைக்கிது. பிளட் டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி அது கேசியோட தான் ஊர்ஜிதம் பண்ணுறாங்க. ஆனால் கேசிக்கிட்ட இதை பற்றி கேட்டப்ப தான் அதுக்கு மீராபெல் கையில் எப்படி வந்ததுன்னு தனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறார் கேசி. இவர் அந்த சேட்டலைட் இமேஜை வியூ பண்ணதுக்கான அந்த தடயத்தை வச்சு மட்டுமே போலீஸ் கோர்ட்டில் இவர் தான் கொலையாளின்னு வாதாடுறாங்க. ஜட்ஜும் 1 மணி நேரத்தில் இந்த கேஸை விசாரித்து 15 ஆண்டுகள் சிறை காவல் தண்டனை கேசிக்கு வழங்குறாங்க.
இந்த இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ்க்கு தெரிய வர முக்கியமான விஷயம் என்னென்னா, கேசிக்கு வேறு ஒரு ஊரில் குடும்பம் இருக்குன்னும் அவர் தங்கச்சி இருக்கிறாங்கன்னும் அவர் தங்கச்சி தான் கேசியை எப்போவுமே மான்ஸ்டர்னு தான் கூப்பிட்றாங்கன்னும் கேசிக்கு அவ்வளோ கோவம் வரும்னும் கோவம் வந்தால் என்ன செய்வார்னே தெரியாதுன்னும் அந்த தங்கச்சி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த கேஸில் ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக அமையுது.